வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு ஈஸியான முறையில எப்படி பணம் அனுப்புறது அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஐடி வச்சு நம்ம வந்து எப்படி பணம் அனுப்புறது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதுல வந்து நெறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அ எனக்கு வந்து யுபிஐ ஐடி இன்வாலிட் யுபிஐ ஐடி அப்படின்னு வருது. அ என்ன ரீசன் அப்படின்னு வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபோன்பே யுபிஐ ஐடி வச்சு நம்ம பண்ணலாமா? பேடிஎம் வச்சு பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து எந்த இத யூஸ் பண்ணாலும் சரி, அதுல போய் அந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அந்த இத எனேபிள் ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து இங்க இருந்து பணம் அனுப்ப முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிருவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பேமெண்ட் அந்த ஆப்ஷன வந்து ஆக்டிவேட் பண்ணிருவாங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா இந்தியாவுல யூஸ் பண்ணுவோம்ல யுபிஐ ஐடி, அத வந்து காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி பணம் சென்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து வரும். நீங்க வந்து எத ஆக்டிவேட் பண்றீங்களோ, அந்த இத ஆக்டிவேட் பண்றதுக்கு கீழ வந்து ஒரு யுபிஐ ஐடி குடுப்பாங்க. அந்த யுபிஐ ஐடி நீங்க பயன்படுத்தினா மட்டும் தான் வந்து பணம் அனுப்ப முடியும் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு. இத வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த யுபிஐ ஐடி வச்சு பணம் அனுப்பணும்னா, எவ்வளவு நேரத்துல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க வந்து யுபிஐ ஐடி வச்சு நீங்க வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த ஒரு 10 செகண்டுக்குள்ள உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும் இந்தியாவுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சிங்கப்பூர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல இருந்து உங்க இந்தியா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலியமா அனுப்புறது வந்து எவ்வளவு நேரத்துல வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். சம்டைம் வந்து 2 ஹவர்ஸ் ஆகும். இதே வந்து நீங்க வந்து ஞாயித்துக்கிழமை வந்து சென்ட் பண்றீங்க. அர்ஜென்ட்டுக்கு இப்ப ஞாயித்துக்கிழமை சென்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை வந்து கிரெடிட் ஆகாது. இந்தியாவுல வந்து பேங்க் வந்து லீவ் இருக்கும். இங்க சேம் அதே தான் இங்கேயும் சிங்கப்பூர்லயும். சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே கிடையாது. ஸோ அடுத்த நாள் தான் வந்து கிரெடிட் ஆகும். அதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த யுபிஐ ஐடி வச்சு பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு வந்து உடனே வந்து கிரெடிட் ஆயிரும். இது நீங்க வந்து இது வந்து ஞாயித்துக்கிழமை யூஸ் பண்ணாலும் சேம் தான். 24/7 உங்களுக்கு வந்து நீங்க பணம் வந்து ஈஸியான முறையில வந்து அனுப்பிச்சுக்கலாம். உடனே வந்து கிரெடிட் ஆயிரும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இந்தியாவுல. ஆ சில பேர் வந்து எமர்ஜென்சிக்கு டக்குனு பணம் அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த யுபிஐ ஐடி பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. உடனே உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் லிமிட் ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்க வந்து அக்கவுண்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 லேக் வரைக்கும் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கப்பூர் டாலர் $2,00,000 வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க இந்தியாவுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். இதே வந்து நீங்க யுபிஐ ஐடி பயன்படுத்தி நீங்க வந்து பணம் சென்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு வந்து $1,000 தான் லிமிட். மேக்ஸிமம் லிமிட்டே அவ்வளவுதான். நீங்க $1,000 மேல வந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண முடியாது. இதே நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர் யூஸ் பண்ணீங்கன்னா 2 லேக் வரைக்கும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோட லிமிட் பெர் டேக்கு. இப்ப நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீங்க வந்து எவ்வளவு பணம் சென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து யுபிஐ ஐடி வச்சு நீங்க எவ்வளவு வந்து பணம் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். இத வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் தெளிவா. யுபிஐ ஐடிய வந்து எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். இந்த யுபிஐ ஐடி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னால வந்து பணம் அனுப்ப முடியுது அப்படின்னு வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் என்னால வந்து பணம் அனுப்ப முடியலன்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேனோ மூலியமா பண்ணலாமா? சாரி ஃபோன்பேல வந்து ரிசீவ் பண்ணலாமா? அடுத்து வந்து பேடிஎம்ல ரிசீவ் பண்ணலாமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க எந்த இது யூஸ் பண்ணாலும் அந்தந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஆப்ஷன வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா, கீழ வந்து ஒரு கியூஆர் கோடு குடுப்பாங்க. அத வச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம்னு நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். அ அந்த மாரி நீங்க வந்து பண்ணிட்டு, நீங்க யூசுவலா நீங்க இந்தியாவுல யூஸ் பண்ணக்கூடிய யுபிஐ ஐடிய பயன்படுத்தாமல், நீங்க அந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஆப்ஷன எனேபிள் பண்ணது கீழ ஒரு யுபிஐ ஐடி குடுப்பாங்க. நீங்க அத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பணம் ஈஸியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து தரும். ஸோ மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.